ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட் டாக்ஸ்னால இந்தியா தன்னுடைய ஜிஎஸ்டியில் சில மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுபடி செப்டம்பர் 22 இருந்து ஜிஎஸ்டியில் சில மாற்றங்கள் அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 175 ஐட்டம்ஸ்க்கு மேலே டாக்ஸை குறைக்க போகிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 18% ஜிஎஸ்டியாக இருந்த சில ப்ராடக்ட்ஸை 5%ஆக குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது நம்ம டெய்லி லைஃப்பில் வாங்குகிற சில பொருட்கள் மேலே டேக்ஸ் குறைஞ்சா இது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். சிம்பிளாக சொன்னால் நம்மளுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் குறையும். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆயில் மார்க்கெட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூவில் இப்போது சைனா இன்வால்வ் ஆகி இருக்கு. அதை பார்த்த அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப்பு கோவப்பட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு சைனா மேலே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு. அப்படி அவர் இந்தியாவுக்கு பண்ண மாதிரி சைனா மேலேயும் பண்ணால் பெட்ரோல் ரேட்டு டாலர் வேல்யூவில் ஃப்ளக்சுவேஷன் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரஷ்யா சைனாவுடைய அதிபர்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ட்ரம்ப்புக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம். சயின்ஸ் வேர்ல்டுல ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. சைனா சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஃபிஷியலாக பேபியை உருவாக்குற எக்ஸ்பிரிமெண்ட்டை சக்ஸஸ் பண்ணி இருக்காங்க. இது மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மேலே பெரிய டிபேட்டே ஓடிட்டு இருக்கு. குழந்தை அம்மாவுடைய கர்ப்பம் இல்லாம பிறக்கிறது சரியா தப்பான்னு. எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல இது மெடிக்கல் ஃபீல்டுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனா சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஃபியூச்சர்ல மேபி குழந்தை பெத்துக்க முடியாதவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற சீசன் சேஞ்சஸ்னால தமிழ்நாட்டில் நிறைய வைரஸ், காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய நோய்கள் பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கண்டிப்பாக கூட்டமாக இருக்கிற இடம், மார்க்கெட், பஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.